விடுங்க சிவா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நான் சும்மா உங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல. உண்மையாவே என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. கடவுள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. நம்ம எவ்ளோ பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம்னு அந்த கடவுளுக்கும் தெரியும்ல. நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் கவலை நம்மள போட்டு அழுத்தும். அதுக்காகலாம் நம்ம மனசை தளர விட்டுறக்கூடாது. எனக்கு கூட தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அம்மாவை பத்தி எல்லாரும் தப்பா பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்த என் அம்மாவே எனக்கு இப்படி உயிரோட கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அப்போ கடவுள் நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பா ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் சிவா. அப்புறம் உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உங்க அப்பா உங்களை மகனா ஏத்துப்பாரு. உங்க அப்பா மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருக்கெல்லாம் உங்களை பார்த்தா பிடிக்கலையோ அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். நம்பிக்கையோட இருங்க சிவா, கண்டிப்பா நல்லது நடக்கும். உங்க கூட நான் இருக்கேன். உங்க புள்ள வாங்கி கொடுத்த சட்டையை நான் கிழிச்சிட்டேன்னு கவலையா இருக்கா? இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். இது அவ வாங்கி கொடுத்த சட்டை தானே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவ பாக்கணும்னு தானே எல்லார்கிட்டயும் போய் இந்த சட்டையை காமிச்சு காமிச்சு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அதனால தானே காமிச்சிட்டு இருக்கீங்க. செல்வநாயகி, சத்தியமா நீ சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். இது சிவா எடுத்து கொடுத்த சட்டைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இதை வாங்கியிருக்கவும் மாட்டேன், போட்டிருக்கவும் மாட்டேன். நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேம்மா, என்ன நம்பு. இதுக்குதான் நான் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவன் வெளியே அவன் காட்டுறான்ல, நான் இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது உங்க மனச மாத்திரலான்னு பாக்குறான்ல. அதனால தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறான். இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன ஆனாலும் சரி, அவன் நினைக்கிறது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவும் விட மாட்டேன். ஏன் இப்படி பேசுற? நீங்களும் அப்படி இப்படின்னு ஏதாவது புள்ள பாசத்துல தடுமாறுனீங்கன்னு தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஜாக்கிரதை. செல்வநாயகி, செல்வநாயகி. எப்படி ரேஷ்மா என் பர்த்டேவை மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? How it possible? நான் சொல்லுவேன், ஆனா பாவம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. பரவாயில்ல, சொல்லு. உன் பர்த்டே அன்னைக்கு தான் என் பாட்டி இறந்தாங்க. அதான் நான் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன அயலி, அப்பா உங்களை பத்தி அப்படி பேசிட்டு இருப்பாரு, நீங்க என்னடானா இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க? ஆக்சுவலி சிவா, அயலி எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அப்பா இவங்கள பத்தி தான் என்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாரு. அத கேட்டு நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டேன். எந்த அளவுக்கு நான் கூடிய சீக்கிரமே நானும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறேன். வாவ் ரேஷ்மா, தமிழ்நாடு காவல்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. Thank you. ஓகே சிவா, நம்ம பேசணும்னா இன்னும் நிறைய பேசணும். பட் இப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். பை. ஓகே, பை. ஐலி, நைஸ் டு மீட் யூ. சீக்கிரம் மீட் பண்ணலாம். பை. ஏய் சிவா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா, ஷூர். ஸ்மைல். ஐலி, நல்லா சிரிங்க. ஸ்மைல். ஓகே. நைஸ். அப்ப நான் கிளம்புறேன். பை. ஓகே, பை. ஹே, எல்லாரும் இந்த கேக் எடுத்துக்கோங்க. அப்ப இருந்துதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்துலலாம் அவளுக்கு போலீஸ் ஆகணுன்ற விருப்பமே இல்ல. இன்ஃபேக்ட் நானும் அவகிட்ட பல வாட்டி சொல்லி பார்த்திருக்கேன். ஆனா அவளோட ஆம்பிஷன் பெரிய பிசினஸ் உமன் ஆகிறதா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தவ உன்னை பத்தி கேள்விப்பட்டதும் இப்ப மனசு மாறி இருக்கானா, இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அந்த கிரெடிட் எல்லாமே உனக்கு தான் சேரும் ஐலி.
ஆனா எனக்கு அப்பவே நல்லா தெரியும் போலீஸ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் ரேஷ்மாக்கு இருக்கு. அவ நம்ம கூட அண்டர் கவர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இப்ப கூட பார்த்தல்ல, சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லி நம்மள கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டால. ஐலி, என்னாச்சு? ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஐலி, என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. சாரி சிவா, உங்க பர்த்டேன்னு தெரியும், ஆனா நான் கவனிக்கல. இதுதானா? ஓகே ஐலி, ஃப்ரீயா விடு. இல்ல, வழக்கமா உங்க பர்த்டே அன்னைக்கு நான் தான் உங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணுவேன். ஆனா இப்போ ஐலி, நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ என்ன வேணும்னா மறந்துருப்ப? உனக்கும் மைண்ட்ல நிறைய டென்ஷன் இருந்துகிட்டே தானே இருக்கு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. என்ன இருந்தாலும் உங்க பிறந்த நாளை நான் மறந்திருக்க கூடாது. சாரி சிவா. அம்மா தாயே, என் பர்த்டே ஸ்டார்ட் ஆகி இன்னும் 1 hour கூட ஆகல, அதுக்குள்ளயா? இங்க பாரு, நீயும் என் கூட தானே இருக்க, அப்ப கிட்டத்தட்ட நீயும் என்ன மாதிரி தானே, உனக்கும் ஞாபகம் இல்லாம போயிருந்திருக்கும்ல. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரி வா போலாம், வா. சாரி சிவா, என்னதான் நீங்க என்கிட்ட நார்மலா பேசினாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் உங்க பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கணும். வழக்கமா எல்லா பர்த்டேக்கும் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். அப்படிதானே நான் இந்த வருஷமும் உங்களுக்கு விஷ் பண்ணுவேன் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. உங்களை நான் ஏமாத்திட்டேனே சிவா. நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா எனக்கு உயிரோட கிடைச்சிருக்காங்க. இப்ப என்னோட கவனம் முழுக்க அவங்க குணமாகறதுலயும் அவங்க மேல இருக்கிற பழியெல்லாம் தொடச்சு இந்த ஊர் முன்னாடி அர்ச்சனா தப்பான போலீஸ் இல்லைன்னு நிரூபிக்கிறதுல தான் இருக்கு. என் அம்மா குணமானதுக்கு அப்புறம் அவங்க எந்த தயக்கமும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும். என் அம்மாவை தப்பா பேசின எல்லாரும் அவங்கள நினைச்சு பெருமைப்படணும். என் சித்தி, ரித்திகா, இப்படி எல்லாரும் என் அம்மா எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் உங்க அப்பாவும் சேரணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை ஏத்துக்கணும். இங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் என் கவனம் வேற எது மேலேயும் இருக்காது சிவா.